அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரையிலே அன்று தொடக்கம் இன்று வரை அங்கே சிறுபான்மை இனத்தவர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீது இந்துத்துவவாதிகள் இந்த நிமிடமும் கூட பல சதித்திட்டங்களை மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துத்துவவாதிகள் பல சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிந்தும் அந்த நாட்டு அரசு மௌனியாக இருப்பதுதான் வேடிக்கை நிறைந்ததாகவே இருக்கிறது. பொதுவாக இந்துத்துவ முஸ்லிம்களை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது. எப்படியாவது முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டும் என்கின்ற கொள்கையில் உள்ளவர்கள் இருந்தும் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்துத்துவவாதிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவர்களுடைய கொள்கைகளையும் ஆதரிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அண்மையில் இந்துத்துவ மத போதகர் ஒருவர் மேடையில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றால் என்ன, அதற்கான அர்த்தங்களை தெளிவாக விளக்கியிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றவன் ஒரே ஒருவனை இஸ்லாமியர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தௌஹீதை எடுத்துச் சொல்லுகிறது இந்த இஸ்லாம் என்று அந்த மேடையிலே அவர் கூறியிருந்தார். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இவருடைய பேச்சு பாரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் இவருடைய பேச்சை கேட்டவர்கள் இவர்களை நம்ப வேண்டாம் என்று கூறியும் வருகிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தை எந்த வாயினால் எதிர்த்தார்களோ அதே வாயினால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இறைவன் அவர்களை மாற்றியிருக்கிறான் என்றும் கூறியும் வருகிறார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறைவன் யாருக்கெல்லாம் நலமை நாடுகிறானோ அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு.